அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தொடர்ச்சியா 10ஆம் வகுப்பு, அதற்கு முன்னால 9வது வகுப்பில் கடைசி சில மாதங்கள் கொரோனா தொற்றின் காரணமாக வகுப்புக்கு போக இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையானது அந்த மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பாடங்களை படிப்பதற்கு முன்பாக பிஃபோர் கோயிங் டு 11th சிலபஸ் இதெல்லாம் படிச்சிருந்தா அவர்களோட புரிதல் திறன் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃப்ரெஷ் கோர்ஸ் புத்தாக்க பயிற்சி ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இந்த கான்செப்ட்ஸ்லாம் 10th இருந்திருந்தது. ஆனால் நம்ம 10ஆம் வகுப்பை முழுமையாக படிக்காததுனால இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பை படிக்கும் பொழுது இன்னும் பெட்டராக இருக்கும், மாணவர்களுக்கு புரிதல் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் சில பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் மேத்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 15 பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, 15 டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, 15 டாபிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், என்னெல்லாம் ரீகால் பண்ணணும் 11th படிக்கிறதுக்கு முன்னால் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். ஸோ சீரியல் நம்பர் 1ல் இருக்கிற செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தமிழில் சொன்னால் கணங்கள் மற்றும் சார்புகள் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி படிச்சிருக்கணும், என்னெல்லாம் ரீகால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கணும். முதல்ல செட் அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன். ஸோ த டெஃபினிஷன் ஃபார் அ செட், தமிழில் சொல்லும் பொழுது செட் அப்படிங்கிறத நம்ம கணம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கான வரையறை. ஸோ செட் அப்படிங்கிறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா a collection of well defined objects, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம். a collection of well defined objects. ஃபார் an example, ஒரு செட்டுக்கு எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் ஆல்பபெட்டில் தான் நீங்கள் பேர் வைக்கணும். 1 2 3 இது ஒரு செட்டு. இதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ், உறுப்புகள் யார் யார் அப்படிங்கிறது தான் முக்கியம். எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யார் யார் உள்ள இருக்காங்கன்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இதெல்லாம் வெல் டிஃபைன்டா இருக்கணும், நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பாக. அதுக்காக நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு செட்டை நான் எழுதுறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஏ பி சி, இதுவும் ஒரு செட்டு தான். இதுக்குள்ள இருக்கிறது எலிமெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும், ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஸோ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் நன்கு வரையறுக்கப்பட்ட, என்னால் புரிஞ்சு கொள்ள கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சி ஈக்குவல் டு ஃபாதர், மதர், சன், டாட்டர், இப்படி ஒரு செட் இருக்குன்னா இதுவும் ஒரு செட்டு தான். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ a collection of well defined objects is called set. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை நான் ஒரு கணம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் ஒரு செட்டு சொன்னேன்னா அந்த செட்டோட உறுப்புகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ செட், ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத நான் என் ஆஃப், இப்போ ஏங்கிற செட் எடுத்துக்கிட்டேன்னா என் ஆஃப் ஏன்னு குறிப்பேன், பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன்னா என் ஆஃப் பின்னு குறிப்பேன், சிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன்னா என் ஆஃப் சின்னு குறிப்பேன். இதெல்லாம் என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும் பொழுது ஏ அப்படிங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு அர்த்தம். மேலே நம்ம ஒரு செட் எழுதணும் இல்லையா, ஏன்னு ஒரு செட் எழுதணும், அதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன். எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். 1 2 3 இருக்கு இல்லையா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு தட்டி தான் இருக்கணும். இப்போ ஒரு செட்டை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், 1 1 2 2 இப்படி எடுத்துக்கூடாது. எப்போ 4 நம்பர் இருக்குன்னு இங்கே நீங்கள் சொல்லக்கூடாது, 2 நம்பர் தான் அங்கே இருக்கு. ஸோ ஒரு செட்டுக்குள்ள ஒரு நம்பர் ஒரு முறை தான் வந்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம். டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ், வெவ்வேறு உறுப்புகளாக அது இருக்கணும். அப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் 3, ஏன்னா அதுக்குள்ள மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு. இங்க என் ஆஃப் பின்னு கேட்டாலும் அதுக்கான பதில் 3.
அப்ப n of c கேட்டா என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? ஃபாதர், மதர், சன், டாட்டர் இருக்கு இல்லையா? அதுக்கான பதில் 4. ஸோ இதே n of a equal to 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள ஒரு உறுப்புமே இல்லை. அதை இப்படி குறிப்போம், எம்டி செட். சிம்பாலிக்கா இப்படியும் எழுதுவாங்க. இப்படி எழுதுனா அதுக்கு பேர், இந்த சிம்பிள் குறிச்சாங்கன்னா அதுக்கு பேர் எம்டி செட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேரு தமிழ்ல வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவோம். n of a equal to 1 அப்படின்னா அந்த செட்டுக்குள்ள மொத்தமா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குன்னு அர்த்தம். இத சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஓருறுப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செட் அப்படிங்கிறது a collection of well defined objects. அதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்ட் இருக்கோ அது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கையை n ஆஃப் அப்படின்னு நம்ம குறிக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இதுல என்கிட்ட செட்டில் இருக்கக்கூடிய சில அல்ஜிப்ராயிக் ஆப்ரேஷன், செட்ல இருக்கக்கூடிய சில அல்ஜிப்ராயிக் ஆப்ரேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ஏ அப்படிங்கிறது சம்திங் லைக் 1 2 3 அப்படின்னா, பி அப்படிங்கிறது சம்திங் லைக் 3 4 5 அப்படின்னா, ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ யூனியன் பி அப்படின்னா ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ யூனியன் பி அப்படின்னு நான் ஒரு ஆன்சர் எழுதுனேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எக்ஸ் அப்படின்னா சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்குள்ள இருக்கணும் அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பிக்குள்ள இருக்கணும். ஆர் அப்படின்னா ஏல இருந்தாலும் எழுதிக்கலாம், பியில் இருந்தாலும் எழுதிக்கலாம்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, இதுக்கு 1 எழுதலாம், 2 எழுதலாம், 3 எழுதலாம், மறுபடியும் 3 எழுதக்கூடாது, 4 எழுதலாம், 5 எழுதலாம். ஏல பியில் இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ஏ யூனியன் பி. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் எழுதுற எலமெண்ட் ஏலையும் இருக்கணும், அண்டு எக்ஸ் அண்டு சொன்னா ரெண்டு பேத்துக்கும் காமன் அப்படின்னு அர்த்தம், பொது அப்படின்னு அர்த்தம். ஏக்கும் பொதுவா இருக்கணும், பிக்கு பொதுவா, ரெண்டு பேத்துக்கு பொதுவா யார் இருக்காங்கன்னு பாருங்க, ரெண்டு பக்கம் பொதுவா 3 தானே இருக்கு. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் 3. இதை நம்ம வென் டயக்ராம்ஸ் மூலம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, இப்போ ஏன்னு ஒரு இதை செட்டை ஒரு சர்க்கிளாகவும் பியை ஒரு சர்க்கிளாகவும் எடுத்துட்டிங்கன்னா, ஏ யூனியன் பி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்த the combined answer. This part is called A union B. டோட்டலா ஏல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும், பியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி. இதே ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொன்னோம்னா, ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டா இருந்தா ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கு பொதுவான ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஏக்கு பிக்கு பொதுவான ஆன்சர்னா இந்த பார்ட் மட்டும்தான். பாருங்க, இப்போ நம்ம சாட் பண்ற பார்ட் ஏங்கிற சர்க்கிளுக்குள்ளேயும் இருக்கும், பிங்கிற சர்க்கிளுக்குள்ளேயும் இருக்கும். இதை ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். இப்ப ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, பின்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. இதுல ஏ யூனியன் பின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் பொதுவான அனைத்து பகுதிகளும், ஏ ஃபுல்லா எடுத்துக்கணும், பியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதுதான் ஏ யூனியன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா உங்களுக்கு தெரியும், ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும். இப்ப நடுவில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் விட்டுட்டு, which means இந்த பார்ட்டை நீங்க ஆன்சருக்கு எடுத்துக்க கூடாது. இதை விட்டுட்டீங்கன்னா இங்க ஒரு பார்ட் இங்க ஒரு பார்ட் இருக்கா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஏ டெல் பின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த மைனஸ்க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியணும். மைனஸ்னா இந்த ஆன்சரை எடுத்துக்கணும், இந்த ஆன்சரை எடுத்துக்க கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸ் சச் தேட் x belongs to A. ஏல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும், பட் x not belongs to B. ஆக்சுவலி இதை அண்டுன்னு சொல்லணும்.
அண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஆனால் பியில் இருந்தால் எடுத்துக்க கூடாது. பியில் இருக்கிறவன் எடுத்துக்கூடாது. நம்ம முன்னால பேஜில் ஒரு இது எழுதணும். ஏக்கு என்னென்ன நம்பர் தெரியுமா எழுதணும்? 1 2 3. பிக்கு யார் எழுதணும்? 3 4 5 எழுதணும். அப்போ ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொன்னால் ஏல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும், பியில் இருக்கிறவனை எடுத்துக்க கூடாது. பாருங்க, ஏல 1 இருக்கு எடுத்துக்கலாம், 2 இருக்கு எடுத்துக்கலாம், 3 எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? 3 எங்கே இருக்காரு? பியில் இருக்காரு. பியில் இருக்கிற யாரையுமே எடுத்துக்கூடாது. பியில் இருக்கிற யாரையுமே எடுத்துக்கூடாது. அப்போ யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? 1 2 அப்படின்னு சொன்னால் அது ஏ டிஃபரன்ஸ் பி. இதை டயக்ராமேட்டிக்காக சொன்னீங்கன்னா ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, பின்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணும்னா ஏ சர்க்கிள் மட்டும்தான். பிக்குள்ள டச்சே ஆகக்கூடாது. ஒன்லி திஸ் பார்ட். இது ஏ, இது பி. ஸோ இந்த ஷேடட் ரீஜியன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஏ மைனஸ் பின்னு சொல்றோம். சப்போஸ் நம்ம பி மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா பியில் இருக்கிறவங்களை மட்டும் எடுத்துக்கணும். எக்ஸ் ஹச் தேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஏல இருந்தா எடுத்துக்க கூடாது. அப்ப இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட சம்லே பாருங்க, பியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏல யார் யார் இருந்தா? 1 2 3 இருந்தது. பியில் யாரெல்லாம் இருந்தா? 3 4 5 இருந்தது. பியில் இருக்கிறவனை எடுத்துக்கணும், ஏல இருக்கிறவனை எடுத்துக்க கூடாது சொல்றோம்ல. ஏல இருக்கிற யாரையுமே எடுத்துக்கூடாது. ஏல 3 இருக்கா, அதே 3 இங்கே இருக்கு பாருங்க, 3 எடுத்துக்கூடாது. அப்ப மீதி யாரெல்லாம் நான் எடுத்துக்கலாம்? 4 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், மீதி யாரையும் எடுத்துக்கூடாது. இதுக்கு பேரு பி மைனஸ் ஏ. இதை டைக்ராமேட்டிக்கா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஏபின்னு 2 சர்க்கிள் எடுத்துக்கிறோம், பியில் இருக்கிறவனை மட்டும்தான் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் which means இந்த பார்ட் பாருங்க. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது பியில் மட்டும்தான் டச் ஆயிருக்கும், ஏக்குள்ள வந்திருக்காது. ஏ கம்ப்ளீட்டா ஒயிட் லைன்ஸா உங்களுக்கு தெரியும். இந்த பியில் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா திஸ் போர்ஷன் இஸ் கால்டு பி மைனஸ் ஏ. ஸோ மைனஸ் அப்படின்னா முன்னால என்ன செட் இருக்கோ அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், பின்னால் இருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்துக்க கூடாது. அதே தான் இந்த மீனிங். ஏ யூனியன் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் விட்டுறணும்னு சொன்னீங்கன்னா இந்த பிளாக் பார்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, இது ஆன்சரில் வராது. இதை தவிர இந்த பார்ட்டும் ஆன்சரில் வரும், இந்த பார்ட்டும் ஆன்சரில் வரும். ஸோ தேட் இந்த ஏ டெல் பின்னு ஒரு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் எழுதணும் இல்லையா, அது இப்படியும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படிங்கிறது. ஸோ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படிங்கிறத ஏ யூனியன் பி சிமெட்ரிக் டிஃபரன்சஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொன்னோம் இல்லையா, அதை இப்படியும் எழுதலாம். ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏ டெல் பிக்கான ஆன்சர் என்ன வரும்னா நடுவில் இருக்கிற பார்ட் வராது, மீதி பார்ட் எல்லாம் வரும். ஸோ தேட் இந்த ஆன்சர் இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு இந்த ஆன்சர். இந்த கிரீன் கலர்ல நம்ம ஷேட் பண்றோம் இல்லையா, இந்த பார்ட் எல்லாம் சேர்ந்தது தான் ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டெல் பி நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் பார்ட் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் கால்டு ஏ டிஃபரன்ஸ் பி. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? செட்டுனா என்ன? a collection of well defined objects தான் நம்ம செட்டுன்னு சொல்றோம். செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியணும் யாரு அப்படின்னு புரியணும். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கோ அது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த செட்டுக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் எம்டி செட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும்போது வெற்றுக்கணம் தான். இந்த இடத்துல எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த சிம்பலை தான் எம்டி அப்படின்னு சொல்லுவோம். எம்டி செட் தமிழ்ல வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 இருந்ததுன்னா அதை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம், ஓருறுப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஏ யூனியன் பின்னா என்னன்னு தெரியணும், ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னன்னு தெரியணும், ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னா என்னன்னு தெரியணும், ஏ டிஃபரன்சஸ் பின்னா மைனஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மீனிங் தெரியணும். இதெல்லாம் ஒரு முறை நீங்க ரீகால் பண்ணி வச்சுக்கணும். இப்ப எங்கிட்ட ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு. ஏங்கிற செட் யாருன்னா 1 2 3 டாட் 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 10 வரைக்கும். அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற 10 நம்பர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இதை நீங்க ஜியோமெட்ரிக் மீனிங்ல பாத்தீங்கன்னா ஏங்கிறது யாருன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் தனக்குள்ள நம்பரை வச்சிருக்கிற ஒரு செட்.
ஸோ அந்த நம்பர்ஸை நான் என்ன பண்ணுறேன் இங்கே குறிச்சிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான் செட் ஏ. தென் இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1 யாரு அப்படின்னு கேட்டால் 1 பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லலாம். இது என்ன சார், இதை படிக்கும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பிலாங்ஸ் டு அப்படின்னு தான் படிக்கணும். 1 என்பது ஏயில் உள்ள ஒரு எலமெண்ட், உறுப்பு. 7 கேட்டா 7 பிலாங்ஸ் டு ஏ தான். 11 கேட்டா நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஏன்னா 11 ஒருத்தன் இந்த செட்டுக்குள்ளேயே இல்லை. ஸோ இந்த பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு மீனிங் என்ன, அந்த செட்டுக்குள்ள இருக்காரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு. பிலாங்ஸ் டுன்னு செட் சொன்னா அப்படி ஒரு நம்பர் உள்ள இருக்கு, நாட் பிலாங்ஸ் டுன்னு சொன்னா அப்படி ஒரு நம்பர் உள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்ககிட்ட வந்து எக்ஸாம்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஏ பிலாங்ஸ் டு ஏ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்படி ஒருத்தர் உள்ள இருக்காரான்னு பார்க்கணும். இங்க பாருங்க ஏ இருக்கா, அப்படி ஒருத்தர் இல்லை, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், தவறு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த செட்டில் உள்ள உறுப்புகளை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ என்கிட்ட இன்னொரு செட் இருக்கு, ஐ ஹவ் ஒன் மோர் செட் பி. பி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 5 8. இந்த நம்பர்லாம் செட் ஏக்குள்ள இருக்கான்னு பாருங்க. 2 5 8 இது எல்லாமே செட் ஏக்குள்ள இருக்கான்னு பார்க்குறேன். 2 5 8 அப்படியே செட் ஏக்குள்ள இருக்கா, இதுதான் செட்டு பி. அப்ப செட்டு பிங்கிற இந்த செட்டு ஏக்குள்ள முழுசா உள்ள அடங்கிடுது. அப்ப இதை எப்படி சொல்லணும்னா பி இஸ் இந்த மாதிரி சிம்பிள் போடணும். இதை படிக்கும்போது சப்செட் அப்படின்னு படிக்கணும். பி இஸ் a subset of A. B is subset. Subset அப்படின்னு சொன்னா சிறிய செட்டு அப்படின்னு அர்த்தம். ஆஃப் ஏ அப்படின்னா ஏ தான் பெருசு அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சப்செட் அப்படின்னு சொல்லும்போது இது சின்ன செட்டாகவும் இது பெரிய செட்டாகவும் இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம், தமிழ்ல சப்செட் அப்படிங்கிறத உட்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்செட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இது தகு உட்கணம், ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா, இந்த எலமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா இதுக்குள்ள இருக்கும், இது வெளியே போகவே போகாது, இதுதான் பெருசு இதுதான் சின்னதுன்னு சொல்ல முடிந்தால் அது ப்ராப்பர் சப்செட். இப்ப சின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் யாருன்னா 2 5 8. பி சி ரெண்டு பாருங்க, ரெண்டு ஒண்ணு தானே. இப்ப சி கம்ப்ளீட்டா பிக்குள்ள இருக்காரான்னு கேட்டா என்ன சொல்லலாம், ஆமா இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் யாருக்குள்ள இருக்காங்க, பிக்குள்ள இருக்காரா. அப்ப சி இஸ் a subset, உட்கணம் ஆஃப் பின்னு சொல்ல முடியும். ஆனா இது இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். ஏன்னா சி வந்து சப்செட் அப்படிங்கிறதுல சமமாகவும் இருக்கிறது. ஸோ சப்செட்னு சொல்லும்போது இந்த சமக்குறி வரக்கூடாது. கீழே இருக்கிற சமக்குறி வந்துருச்சுன்னா அதை தகா உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். தகு உட்கணம்னா அந்த செட்டு முழுசா உள்ள இருக்கு, யாரு சின்ன செட்டு யாரு பெரிய செட்டுன்னு சொல்ல முடியும். சின்ன செட்டுக்கு சப்செட்டுன்னு பேரு, பெரிய செட்டுக்கு சூப்பர் செட்டுன்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ப்ராப்பர் சப்செட்னா சின்ன செட்டு பெரிய செட்டு கண்டுபிடிக்க முடியும். இம்ப்ராப்பர் சப்செட்னா ரெண்டு சமமா வந்துடும். அப்படி வந்ததுன்னா அந்த ரெண்டையும் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு செட் இருக்கு, பிங்கிற ஒரு செட் இருக்கு. இந்த ரெண்டு பேத்துக்கும் என்னால ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எழுத முடியும், இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி இஸ் இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னு எழுத முடியும். அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏவும் பியும் சமமாக இருக்கிறார்கள் அர்த்தம். இது எப்படி சார், ஏ இஸ் a subset of b னா என்ன அர்த்தம், ஏ இஸ் a subset of b னா என்ன அர்த்தம், ஏல இருக்கிற எல்லாருமே b குள்ள இருக்காங்கன்னு அர்த்தமா. b is a subset of a னா என்ன அர்த்தம்,
பியில் இருக்கிற எல்லாருமே ஏக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு எப்படி கரெக்டா இருக்க முடியும் இந்த சுச்சுவேஷன்ல? பாருங்க, பிசி ரெண்டு பேர் எழுதியிருக்கோம்ல. பியில் இருக்கிற எல்லாருமே சிக்குள்ள இருக்காங்க, சியில் இருக்க எல்லாருமே பிக்குள்ள இருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அதனால தான் இங்கே ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் செட்டில் இருக்கிற அடிப்படை விஷயங்களை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு, பின்னு இன்னொரு செட் இருக்கு. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும் போது எனக்கு எம்டி செட் ஆன்சரா வந்து, அதாவது என்ன அர்த்தம், ஏக்கு பிக்கு பொதுவே யாரும் இல்லை. இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. இதை டயக்ராமேட்டிக்காக சொல்லும் போது இப்போ நம்ம ஷேர் பண்ற இந்த பகுதியை தான் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு பகுதியே வரலைன்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் காமனான பார்ட் மூலம் சந்திக்கல எப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஏ இது பி அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே போயிட்டாங்க. அதனாலதான் இதை டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒன்றை ஒன்று விளக்கக்கூடிய கணங்கள் இது. இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா எம்டி செட் தான் கிடைக்கும். இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, இதுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்குன்னு என்னால் எண்ணி பார்க்க முடியும். எத்தனை நம்பர் ஏக்குள்ள இருக்கு? 3 நம்பர் இருக்குன்னு சொல்லலாமா? என்னால் எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி பார்க்க முடிஞ்சா அதை ஃபைனைட் செட்டுன்னு நான் சொல்லுவேன். முடிவுறு கணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி பார்க்க முடியும் பொழுது அதுக்கு பேரு முடிவுறு கணம். எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி பார்க்க முடியலனா அப்படிலாம் செட் இருக்குமாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு செட்டை உருவாக்குறேன். b ஈக்குவல் டு 1 2 3 டாட் 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 இப்படி ஒரு செட் இருக்கு. இதுல எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களால n ஆஃப் b கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை நான் இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவேன். தமிழ்ல முடிவுறா கணம் அப்படின்னு சொல்லணும். ஸோ உள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணி பார்க்க முடிஞ்சா ஃபைனைட் செட், எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி பார்க்க முடியலன்னா நம்ம அதை என்ன சொல்லணும், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தமிழ்ல சொல்லும் பொழுது பரிமாற்று பண்பு. ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிங்கனாலும் பி யூனியன் ஏ கண்டுபிடிச்சிங்கனாலும் எப்பயுமே சமமாக தான் இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாலும் பி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிச்சாலும் எப்பயுமே சமமாக தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தமிழில் சொல்லும்போது இதுக்கு பேர் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சின்னு சொன்னாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொன்னாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஏ யூனியன் எம்டி செட், ஒரு எம்டி செட்டோட சேர்த்தும் போது திரும்ப ஏ தான் எனக்கு கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் யூ அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னா இப்ப யாரை வேணா நம்ம யூனிவர்சல் செட்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு செட் இருக்கு 1 2 3 எக்ஸெட்ரா. இந்த இடத்துல ஏன்னு ஒரு செட்டை நான் டிஃபைன் பண்றேன். 2 3 6 7. ஏ ஃபுல்லா யாருக்குள்ள இருக்காங்க, யூக்குள்ள தானே இருக்காரு. யூ இந்த இடத்துல யூனிவர்சல் செட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா யூங்கிற ஒரு பெரிய செட்டுக்குள்ளதான் ஏங்கிற ஒரு செட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல யூ அந்த இடத்துல அதுக்குள்ள டிஃபைன் பண்ணி இருக்கிற எல்லா செட்டும் ஒரு பெரிய செட்டுக்குள்ள இருக்குன்னா அந்த பெரிய செட்டை நான் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவேன். தென் இங்க ஏ இன்டர்செக்ஷன் யூ ஈக்குவல் டு ஏங்கிறது பண்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா பரிமாற்று பண்பு. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி சொன்னாலும் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி சொன்னாலும் எப்பயுமே ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி சொன்னாலும் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி சொன்னாலும் ஆன்சர் எப்பயுமே சமமாக தானே இருக்கணும். ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஏ அப்படிங்கிறது
இப்போ ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கோம். முதல்லயே சொன்ன மாதிரி யூன்னு ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துட்டோம். இதுக்குள்ள இருக்கிற ஒரு சப்செட் வந்து ஏ. ஏ எவ்வளோன்னா சம்திங் லைக் 2 4 6 8 9 10 இப்படி ஒரு 6 நம்பர். இது எல்லாமே யூக்குள்ள இருக்கு. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏல இல்லாத நம்பர் யூக்குள்ள இருக்கிற நம்பர். ஏல இருக்கிற 2 4 6 8 9 10லாம் நம்ம எழுதக்கூடாது. மீதி இருக்கிற நம்பர் 1 எழுதலாம், 2 இங்க இருக்கிறதுனால எழுதக்கூடாது, 3 எழுதலாம், 4 எழுதக்கூடாது, 5 எழுதலாம், 6 எழுதக்கூடாது, 7 எழுதலாம், 8 9 10 எழுதக்கூடாது. இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொன்னா ஏயில் இல்லாத எண்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிமார்கன் லாஸ்ல இன்னொரு விதி இருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ் அப்படிங்கிறது எப்பயுமே ஏ டேஸ் யூனியன் பி டேஸ்க்கு சமமாக இருக்கும். இந்த பண்புகளை ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா பவர் செட். இப்ப ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு. 1 2 3. பி ஆஃப் ஏ அப்படின்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா இதனோட சப்செட்ஸ் என்னென்ன சப்செட்ஸ் உங்களால சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் பவர் செட். என்னென்ன சப்செட் என்னால சொல்ல முடியும்? 1 உள்ள இருக்கா, அது ஒரு சப்செட். 2 உள்ள இருக்கா, அது ஒரு சப்செட். 3 உள்ள இருக்கா, அது ஒரு சப்செட். 1 2 மட்டும் தனியா எடுத்தோம்னா அதுவும் உள்ள இருக்கிற நம்பர் தானே. 1 2 பாருங்க உள்ள இருக்கு. 1 3 சொன்னாலும் உள்ள இருக்கும். 1 3 ஆல்சோ சப்செட். 2 3 சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு பேர் தான் இது. 1 2 3 சொன்னாலும் ஒரு சப்செட் தான், எம்டி செட் சொன்னாலும் ஒரு சப்செட் தான். ஸோ பவர் செட் அப்படின்னா ஒரு செட்டுக்கு எத்தனை சப்செட் என்னால எழுத முடியுமோ அதெல்லாம் பவர் செட். எத்தனை சப்செட் எழுதலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பி ஆஃப் ஏ இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் இருக்கா, 8 எலிமெண்ட்ஸ் இருக்கா. n ஆஃப் பி ஆஃப் ஏ இந்த இடத்துல 8. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அதை 2 to the power of 3ன்னு சொல்லலாம். பாருங்க இங்க 3 நம்பர் இருக்கும் பாருங்க. ஒரு செட்டில் எத்தனை நம்பர் இருக்கோ n of a 3 அதை 2 அடுக்காக மாத்தினீங்கன்னா மொத்தம் பவர் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கிடைச்சிடும். இப்ப n of a n அப்படின்னு இருந்தா பவர் செட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 2 அடுக்கு n ஆக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த கார்டினாலிட்டி, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு ஒன்று எழுதணும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இப்போ ஏ பின்னு 2 செட் இருக்கு. இதுக்கு n ஆஃப் ஏ இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸிஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் n ஆஃப் பி இருக்கு அப்படின்னா இதுல n ஆஃப் ஏ யூனியன் பி எப்பொழுதும் n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு சமமாக இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சாலும் இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் ஏ இன்டர்செக்ஷன் பி எக்ஸிஸ்ட் ஆனா இது வரும். இது வந்து நான் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், ஒன்றை ஒன்று விலக்காத ஈவென்ட்ஸ். இது n ஆஃப் ஏ யூனியன் பி சில இடங்கள்ல n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மட்டும் வரும். எப்பன்னா இது ஜீரோவாக மாறும் பொழுது அது டிஸ்ஜாயிண்ட், ஒன்றை ஒன்று விலக்கக்கூடியது. பொதுவான உறுப்புகள் இல்லாம இருக்கும்போது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற பாட்டு வராம இந்த ஃபார்முலா எனக்கு வந்து. ஸோ இது வரைக்கும் நீங்க டோட்டலா பார்த்தது செட்டுனா என்ன, A union B, intersection B, complement, differences, number of elements, power set, இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அடுத்த முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் அ செட். அப்படின்னா ஏ பின்னு 2 செட் இருக்கு. இந்த ஏ பியோட கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா this is nothing but x, y such that x belongs to the set A and x belongs to y belongs to set B. இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா நம்ம ஒரு சம்மா பார்ப்போம். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன், இது 1, 2. பின்னு ஒரு செட் எழுதுறேன், இது A, B. தென் A கிராஸ் B அப்படின்னா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற 1 இருக்கு இல்லையா, ஏல இருக்க நம்பர் 1 2.
பியில் இருக்க நம்பர் ஏபி, ஏல இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துட்டு இங்க இருக்கிற எல்லா நம்பரோடையும் சேர்த்து எழுதணும். அதாவது 1, A 1, B. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் எடுத்துட்டு வரிசையா சேர்த்துட்டே வரீங்க. 2, A 2, B. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுல மொத்தமா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4 எலிமெண்ட் இருக்கு. என்ன சொல்ல போனா இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கா, 2 பெருக்குனீங்கன்னா கரெக்டா 4 வரும். ஸோ n of A cross B எப்பயுமே n of A cross n of B க்கு சமமாக இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா வெரி சிம்பிள். 2 செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை சேர்த்து எழுதுறீங்க, அவ்வளவுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது சார்ந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் A அண்ட் Bன்னு 2 கொடுத்துட்டு ஃபைண்ட் A கிராஸ் Bன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இப்போ இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் அப்படியே இங்க சேர்த்து எழுதணும்னு சொன்னேன் இல்லையா. 1, 3, 0, 2ன்னு 2 செட்டு கொடுத்துட்டு ஏன்னு ஒரு செட்டு 1, 3, Bங்கிற செட்டு 0, 2. A கிராஸ் B கண்டுபிடிக்க சொல்றாங்க. A கிராஸ் B அப்படின்னா இப்ப ஏல இருக்கிற எலிமெண்ட்டை கொண்டு போயிட்டு இங்க சேர்த்தணும். அப்ப என்ன வரும்? 1, 0, 1, 2. அடுத்த நம்பர் 3, 0, 3, 2. சப்போஸ் B கிராஸ் A கண்டுபிடிக்க சொன்னா ரொம்ப கவனமா செய்யணும். ஃபர்ஸ்ட் Bல இருக்கிற நம்பரை கொண்டு வந்து ஏவோட சேர்த்தணும். இதுதான் B கிராஸ் A. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0வை கொண்டாந்து 1ஓட சேர்த்தணும், 0 கொண்டு போய் 3ஓட சேர்த்தணும், 2 கொண்டு போய் 1ஓட சேர்த்தணும், 2 கொண்டு போய் 3ஓட சேர்த்தணும். ஸோ தேட் எப்பயுமே A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சமமாக இருக்காது. A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமமா இருக்கணும் அப்படின்னா எப்ப மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if and only if எப்பெல்லாம் ரெண்டும் சமமா இருக்கும்னா 2 செட்டு ஒரே செட்டா இருந்தா மட்டும்தான் A கிராஸ் B எப்பயுமே B கிராஸ் ஏக்கு சமமாக இருக்கும். இது போக சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் செய்யறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1 A அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. என்ன செட்டுனா 1, 2, 3, 4, 5. இது A. 1, 2, 3, 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. B அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா 3, 4, 5, 6. இதை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னா, A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, A del B, N of A யூனியன் B, N of A இன்டர்செக்ஷன் B, N of A del B, N of A யூனியன் B cross A இன்டர்செக்ஷன் B cross A del B. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், A யூனியன் B கண்டுபிடிக்கிறேன். A யூனியன் Bன்னு என்ன அர்த்தம்? ஏல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். 1, 2, 3, 4 இருக்கு. Bல இருக்க எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். யாரையும் ரிப்பீட் பண்ண மாட்டோம். 3 எழுதிட்டோம், 4 ஆல்ரெடி எழுதிட்டோம். இது காமன் எலிமெண்ட்ஸ். மீதி இருக்கிறது 5, 6. அப்போ N of A யூனியன் Bன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. மொத்தம் 6 நம்பர் இருக்கா? ஸோ N of A யூனியன் Bன்னா 6. A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க. 3, 4, 3, 4 இதுதானே பொதுவா இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்ப 3, 4 தான் காமன் எலிமெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன்னா காமன் அப்படின்னு அர்த்தம். A இன்டர்செக்ஷன் B மொத்தம் 2 இருக்கு. தென் A del B கண்டுபிடிக்க சொல்றாங்க. A del B அப்படின்னா A யூனியன் B மைனஸ் A இன்டர்செக்ஷன் Bன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா? A யூனியன் B மைனஸ் A இன்டர்செக்ஷன் Bனா A யூனியன் Bல இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதணும், A இன்டர்செக்ஷன் Bல இருந்தா எழுதக்கூடாது. பாருங்க 1 எழுதலாம், 2 எழுதலாம், 3, 4 எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா 3யும் 4ம் எங்க இருக்கு? A இன்டர்செக்ஷன் Bல இருக்கு. ஸோ A இன்டர்செக்ஷன் Bல இருக்கிற நம்பர்ஸை தவிர A யூனியன் Bல இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். ஸோ மொத்தமா N of A del B அப்படிங்கிறது 4 நம்பர் எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, N of A யூனியன் B cross A intersection B cross A del B கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா கிராஸ்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு இப்பதான் பார்த்தோம். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தனித்தனியா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு
அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயம் எப்படி கூட செய்யலாம்னா, இதை பிரிச்சு n of a யூனியன் b கிராஸ் n of a இன்டர்செக்ஷன் b கிராஸ் n of a del b கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். n of a யூனியன் b னா மேல நம்ம சொன்னோம் இல்லையா, 6 நம்பர் இருக்குன்னு சொன்னோம். அடுத்து 2 நம்பர் இருக்கு சொன்னோம். அடுத்து 4 இருக்கு சொன்னோம். இது எல்லாத்தையும் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 48 கிடைக்கும். இது நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ இதுல நீங்க அடிஷனலா என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த n ஆஃப் வரும் பொழுது இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொன்றிலையும் எத்தனை நம்பர் இருக்கோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கனால ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறீங்க. Find the number of subsets of A if n of A equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது n of A 4 உட்கணங்களின் எண்ணிக்கை மொத்தமா எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ n of P of A கேட்குறாங்க. ஸோ நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் which is equal to 2 power n of A. இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். அப்போ 2 × 4ன்னு வருமா, 2 2 2 4 தாட்டி பெருக்குனீங்கன்னா மொத்தம் 16 கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். If n of P of A equal to 1024, then find n of A கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? n of P of A equal to 1024 அப்படின்னா n of A கேட்குறாங்க. எனக்கு தெரியும் n of P of A னா 2 அடுக்கு n of A. அப்போ இது 2 அடுக்குன்னு இருக்கிறதுனால இதையும் 2 அடுக்குன்னு மாற்றணும். அதுக்காக 1024 2ஆம் வாய்ப்பாடால் வகுத்து பார்க்குறேன். 2 10 1 2 2 2 மறுபடியும் அகைன் 2 டேபிளாலேயே டிவைட் பண்ணிட்டே போனீங்கன்னா இது 2 டேபிளால தொடர்ந்து டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். 64 டைம்ஸ் 2 ஆல் 32 டைம்ஸ் 2 ஆல் 16 டைம்ஸ் 2 ஆல் 8 டைம்ஸ் 2 ஆல் 4 டைம்ஸ் again 2 ஆல் 2 டைம்ஸ். இங்க எத்தனை 2 இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 2 பவர் 10ன்னு இது எழுதலாம். பேஸ் 2 ஈக்குவலா இருக்கா, அப்போ பவர் 2 ஈக்குவலா தான் இருக்கும். n of A equal to 10. அப்ப n of P of A 1024 ஆக இருந்தால் n of A இன் மதிப்பு 10 ஆக இருக்கும். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? n of P of A கொடுத்துட்டு n of A கேட்டா 2னோட அடுக்கா அதை மாத்தி காட்டணும். ஸோ 2 பவர் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த சம் பாருங்க. n of A union B equal to 15, n of A 10, n of B 5, then find n of A intersection B ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 4th சம்ல n of A union B equal to 15, n of A 10, n of B 5, then find n of A intersection B ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. n of A union B க்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. n of A plus n of B minus n of A intersection B ன்னு இருக்கு. இதுல இந்த minus n of A intersection B தான் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால இது 15, இது 10, இது 5 minus n of A intersection B தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் இந்த சைடு போனா என்ன ஆயிடும்? plus n of A intersection B ஆக மாறிடுமா? equal to 15 minus 15. ஆன்சர் என்ன ஆயிடும்னா 0 மாறிடும். ஸோ இப்போ n of A intersection B எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த சம் பாருங்க. A வந்து 0 1 2 minus 1 இருந்தா find A cross A ன்னு கேட்டிருக்காங்க. 0 1 2 and minus 1 ஆக இருக்கும் பொழுது A cross A கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆக்சுவலி A cross A னா Aங்கிற செட்டு அகெயின் கிராஸ் ஏங்கிற செட்டு, இதுதான் மீனிங். கிராஸ் ப்ராடக்ட்னா கார்டீசியன் ப்ராடக்ட். ஆக்சுவலி இது கிராஸ் கிடையாது, கார்டீசியன் ப்ராடக்ட். எப்படி கண்டுபிடிக்கும்? 0 கொண்டு போய் இங்க இருக்க ஒவ்வொரு நம்பரோடையும் சேர்த்து எழுதணும். அப்ப என்ன வரும்? 0, 0 ஒரு பிராக்கெட் எழுதுறோம். 0, 1 0, 2 0, -1 கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி 1 கொண்டு வந்து ஒவ்வொரு நம்பரோடையும் சேர்த்து எழுதுறீங்க. 1, 0 1, 1 1, 2 1, -1 2 கொண்டு போய் ஒவ்வொருத்தரோடையும் சேர்த்துறீங்க. 2, 0 2, 1 2, 2 2, -1 இதுதான் கார்டீசியன். ஜஸ்ட் நம்பரை சேர்த்து எழுத போறீங்க. அடுத்து -1 கொண்டு போய் எழுதுறீங்க. -1, 0 -1, 1 -1, 2
-1, -1 அவ்வளவுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ரிலேஷன்ஸ். தமிழ்ல சொன்னா உறவுகள். அப்படின்னா இது நத்திங் பட் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும். ஏன்னு ஒரு செட் இருக்கு, லைக் 1, 2, 3. பின்னு ஒரு செட் இருக்கு 2, 4. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறேன், A கிராஸ் B எழுதுறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏங்கிற செட் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்தணும். அப்போ அது 1, 2, 1, 4ன்னு கிடைக்கும். அடுத்து 2 எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் சேர்த்தணும். 2, 2, 2, 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 3 எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் சேர்த்தணும். 3, 2, 3, 4 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இவ்வளவுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 நம்பர் இப்ப கிடைச்சிருக்கும். எப்படி 6 நம்பர்னு கண்டுபிடிக்கிறோம்? இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்க 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 2 6. சோ A கிராஸ் B ல மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறது ரிலேஷன்ஸ், உறவுகள். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலும் ரிலேஷன்னாலும் ஒண்ணுதான். எ ரிலேஷன், எனி உறவுகள் அப்படிங்கிறது இஸ் a subset of, அது ப்ராப்பராகவும் இருக்கலாம், இம்ப்ராப்பராகவும் இருக்கலாம், a Cartesian product. அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை தான் திரும்ப எடுத்து நான் உறவுகள், ரிலேஷன்ஸ் சொல்ல போறேன். இப்ப ஒரு ரிலேஷன் நான் டிஃபைன் பண்றேன். என்ன டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, A is greater than B. தமிழ்ல சொல்லும் பொழுது A ஆனது B ஐ விட பெரிய எண். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நானு இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனே இருக்கிறதெல்லாம் A, ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் B. A ஆனது B ஐ விட பெரிய எண்ணு நீங்க சொல்லிக்கிட்டே போகணும். எந்த இடத்துல இந்த டயலாக் கரெக்டா வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இந்த ரிலேஷன் ஆர்க்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்றானது 2ஐ விட பெரிய நம்பர். சரியா தப்பா? ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், ரெண்டாவது சின்ன நம்பர். அது தப்பு. பெரிய நம்பர் சின்ன நம்பர் இங்கே யோசிங்க. பெரிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர் கரெக்டா இருக்கு. பெரிய நம்பர் சின்ன நம்பர். அப்ப A is greater than Bங்கிற மீனிங்க்கு ஒரே ஒரு பேர் தான் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆறுங்கிற ரிலேஷன் A is greater than B. சப்போஸ் இன்னொரு ரிலேஷன் நம்ம செக் பண்றோம், இதுக்கு R1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த R1 அப்படிங்கிற ரிலேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா A plus B equal to 3n. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பரையும் கூட்டினால் 3இன் மடங்கு வரும்னு அர்த்தம். இந்த 3இன் மடங்கு வர்ற மாதிரி எந்தெந்த நம்பர்? 1 + 2 கூட்டி பாருங்க, 3 வருமா? அப்ப இத கூட்டினா 3 வருது, 3 டேபிள் வருது. 1 + 4 5 வராது, அது 5 3 டேபிள்ல கிடையாது. 2 + 2 4 3 டேபிள்ல கிடையாது. 2 + 4 6ங்கிறது 3 டேபிள்ல வரும், 3இன் மடங்காக இருக்கும். அடுத்தது 3 + 2 5 3 டேபிள்ல வராது. 3 + 4 7 3 டேபிள்ல வராது. அப்ப இந்த கட்டுப்பாடுக்கு உட்பட்டு உருவாகக்கூடிய ரிலேஷன் வந்து இது. அப்ப ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ரிலேஷன் சொன்னா நான் எடுத்தெழுதக்கூடிய நம்பர்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கணும். அந்த மீனிங்க எந்த 2 எண்கள் நிறைவு செய்யுதோ, எந்த 2 பேர் நிறைவு செய்யுதோ அத இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு செட்டு, அந்த செட்டை தான் நான் ரிலேஷன் சொல்றேன். அப்ப ரிலேஷன் சொன்னா, உறவுகள்னு சொன்னாலும் அதுவும் ஒரு செட்டு தான். ஆனா இந்த இடத்துல அது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 2 நம்பர் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கும், அவ்வளவுதான். அந்த 2 நம்பருக்கு நடுவுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், மீனிங் இருக்கணும். அப்படி இருந்தா அது ரிலேஷன். இந்த ரிலேஷன்ல 3 வகை இருக்கு. சிமெட்ரிக், ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் செகண்ட் டைப், தேர்ட் டைப் வந்து டிரான்சிட்டிவ். அதுல அடுத்தது நம்ம படிக்கிறது ஃபங்க்ஷன்ஸ். தமிழ்ல சொல்லும் பொழுது சார்புகள். ஒரு ரிலேஷனை தான் நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன் எஃப்னு வச்சுக்கோங்களேன். எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் எ ரிலேஷன். ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா
ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அது ஒரு செட்டு. அந்த செட்டுக்குள்ள ரெண்டு தனித்தனி செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்திருக்க போகுது. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி ஒரு ரிலேஷனா இருக்கணும். அப்ப ஃபங்க்ஷனா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? இதுதான் புதுசு. இப்ப நமக்கு ஏன்னு ஒரு செட் இருக்கு, நமக்கு தெரியும். ஏன்னு ஒரு செட் 1 2 3. தென் பின்னு ஒரு செட் இருக்கு 4 5. இது ஒரு செட் ஏ, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற செட், இது ரெண்டாவது இருக்கிற செட். இதுக்கான தொடர்புகள் இப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துனே இருக்கிற இந்த செட்டை நான் டொமைன் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ்ல சொல்லும் பொழுது மதிப்பகம். இத கோடொமைன் சொல்லுவேன். இது துணை மதிப்பகம். இப்ப இந்த அம்புக்குறியெல்லாம் எதை சார் குறிக்குது அப்படின்னா, அந்த ரிலேஷன்ல 1 4 ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது சேர்த்து எழுதணும் இல்லையா? அதுல 2 4 இணைஞ்சிருக்கு, 3 5 இணைஞ்சிருக்கு. யாரு யாரோட சேர்றாங்களோ அதை தான் இந்த அம்புக்குறியா காமிச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துனே இருக்கிறதெல்லாம் மதிப்பகத்துக்கு இருக்கக்கூடிய நம்பர்கள், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய நம்பர்கள். இப்ப இதை நான் சார்புகள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் எவ்ரி எலிமெண்ட் இன் a domain must have only one image, அதாவது in codomain. இங்கிருந்து ஒரு நம்பருக்கு இந்த சைடு ஒரு ஏரோ மார்க் தான் போயிருக்கணும். இந்த ஒன்னோட இமேஜ் தான் 4, நிழல் ஒரு 2ஓட இமேஜ் தான் 4. விஷயம் என்னன்னா, இந்த சைடு இருக்கிற நம்பருக்கு இந்த சைடு ஒரே ஒரு ஏரோ மார்க் தான் போயிருக்கணும். ஸோ அதை தான் எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் மஸ்ட் ஹேவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சைடு இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் இந்த பக்கம் கண்டிப்பா இருந்தே தீரணும். அது ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதாவது இங்கிருந்து இந்த பக்கம் ஒரு நம்பர் கனெக்ட் ஆகணும். எத்தனை நம்பர் கனெக்ட் ஆகலாம்? ஒரே ஒரு நம்பர் தான் கனெக்ட் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அதை நான் ஃபங்க்ஷன் சொல்லலாம். சிம்பிளா சொன்ன போனோம்னா, ஒரு டொமைன் கோடொமைன் எடுத்துக்குவோம். ஏ பி சி நம்ம சிம்பிளா எழுதியிருக்கிறோம். ஏ டியோட சேர்ந்திருக்கு, பி யோட சேர்ந்திருக்கு. இது ஃபங்க்ஷனான்னு கேட்டா நாட் அ ஃபங்க்ஷன், சார்பு அல்ல அப்படின்னு தமிழ்ல சொல்லணும். ஏன் இதை சார்பு அல்லன்னு சொல்றோம்? கண்டிஷன் என்ன தெரியுமா? எவ்ரி எலிமெண்ட் இன் அ டொமைன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஏரோ மார்க் வரணும். ஆனா யாருக்கு ஏரோ மார்க் வரல? இமேஜ் வரல. சிக்கு இந்த சைடு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்குது. அதனால இது சார்பாக இருக்க வாய்ப்பில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தொடர்பு இங்க இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தா அது நாட் அ ஃபங்க்ஷன். இப்ப இன்னொரு கேஸ் பார்ப்போம். ஏ பி சி டி, ஏ டியோட சேர்ந்திருக்கு, ஏ இயோட சேர்ந்திருக்கு, பி டியோட சேர்ந்திருக்கு, சியோட சேர்ந்திருக்குன்னா இது ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா நாட் அ ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்றோம்னா, இந்த சைடு இருக்கிற ஏங்கிற ஒரு நம்பருக்கு இந்த சைடு 2 இமேஜ் இருக்கு. ஒரு நம்பருக்கு 2 கோடு போயிருப்பாரு. என்ன சொல்ல போனா லெஸ் தென் சிம்பிள் வந்துடும். இந்த சிம்பிள் வரவே கூடாது. ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் வந்தாலும் அது ஃபங்க்ஷன் ஆக இருக்காது. ஒரு நம்பருக்கு இமேஜே இல்லாம இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த கேட்டகரி மேல பார்க்கணும். இந்த இடத்துல சிக்கு இமேஜே இல்லை, கோடே இல்லாம இருக்கு. ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. எல்லாமே இங்க இருந்து இங்க போறது மட்டும்தான் பார்க்கணும். ரிவர்ஸ்ல பார்க்க கூடாது. ஸோ டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு போறதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ
ஸோ டொமைன் டு கோடொமைன் மட்டும்தான் நீங்க செக் பண்ணணும். அப்ப எப்படி சார் இருக்கணும்? டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இமேஜ் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எங்கிட்ட ஏ பி சி இருக்கு, இங்க டி இ இருக்கு. ஏ இஸ் ரிலேட்டட் வித் டி, பி இஸ் ரிலேட்டட் வித் டி, சி இஸ் ரிலேட்டட் வித் டி. இது ஃபங்க்ஷனான்னு கேட்டா எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஒரு சார்பு. எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் சார் இப்ப மட்டும்? இப்ப நான் எதை மட்டும் தான் பார்க்கணும்? டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு தான் பாருங்க. இந்த நம்பருக்கு ஒரு கோடு போதா இருக்கு, இந்த நம்பருக்கு ஒரு கோடு போதா இருக்கு, இந்த நம்பருக்கு ஒரு கோடு போதா இருக்கு. இங்க மிஸ் ஆயிருக்கே சார், ஈக்கு எந்த கோடுமே இல்லை. கோடொமைன்ல இருக்கிற நம்பர் பார்க்கவே கூடாது. டொமைன்ல மட்டும்தான் நீங்க பார்க்கணும். டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்றீங்க. எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன், எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு ஃபங்க்ஷனை எப்படிலாம் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்ப்போம். இப்ப f of x equal to x squared அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன சார் நீங்க வாட்டிக்கு ஒரு சமன்பாடு எழுதிருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபங்க்ஷன் முதல்ல என்னவா இருக்கணும்னு பார்த்தோம்? ரிலேஷனா இருக்கணும்னு பார்த்தோமா? ரிலேஷன்னா இட் ஹாஸ் சம் மீனிங். அந்த மீனிங் தான் இந்த சமன்பாடு. f of x equal to x squared அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இதுல x belongs to set A, f of x belongs to set B. அதாவது ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு எப்படி தொடர்பு படுத்தணுங்கிறது தான் இது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஏங்கிற செட்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. பிங்கிற செட்ல என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 4 9 16 இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது யாரு டொமைன், யாரு கோடொமைன். அதாவது இந்த சர்க்கிள்ல சொல்ல போனோம்னா யார் ஃபர்ஸ்ட் வருவா, யார் ரெண்டாவது வருவா. இது எந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? ஆக்சுவலி சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a function defined from set A to set B ன்னு சம்ல கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? ஏங்கிற செட்டு தான் டொமைன், பிங்கிற செட்டு தான் கோடொமைன். ஏல என்னென்ன நம்பர் இருக்கு? 1 2 3. பில என்னென்ன நம்பர் இருக்கு? 1 4 9 16. இப்ப யார்ல இருந்து யாருக்கு கோடு போடணுங்கிறது தான் இந்த சமன்பாடு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்க இருக்கிற நம்பர்ல எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸுக்கு நான் 1ன்னு எடுத்துட்டு கொண்டாந்து இங்க கொடுத்தேன்னா 1 ஸ்கொயர்னா ஆன்சர் எவ்வளவு வரும்? 1 தானே வரும். அப்போ 1ங்கிற நம்பரோட கனெக்ட் பண்ணணும். 2ன்னு கொண்டு போய் எக்ஸுக்கு நான் கொடுத்தேன்னா 2 ஸ்கொயர் 4 வருமா? 2 கொண்டு போய் 4ஓட கனெக்ட் பண்ணணும். 3 கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக நான் இங்க கொடுத்தேன்னா 3 ஸ்கொயர் 9 வருமா? 3 9ஓட கனெக்ட் பண்ணணும். அப்போ 16க்கு யாரும் இல்லையா சார்னா 16க்கு யாரும் கிடையாது. 16 எம்டியா தான். என்ன கண்டிஷன்? இது ஃபங்க்ஷனா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் 1க்கு ஒரு கோடு இருக்கா, 2க்கு ஒரு கோடு இருக்கு, which means 1க்கு ஒரு இமேஜ் இருக்கு, 2க்கு ஒரு இமேஜ் இருக்கு, 3க்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்ப இது ஃபங்க்ஷன்னா எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆம், இது ஒரு சார்பு. இந்த ஃபங்க்ஷனை எப்படிலாம் நம்மளால எழுத முடியும்? டேபுலர் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. அட்டவணை வடிவத்தில் எழுதுறது, அட்டவணையாக எழுதுறது. ஒரு ஃபங்க்ஷனை என்ன ஃபார்ம்ல எழுதுறதுன்னா டேபுலர் ஃபார்ம்ல எழுதுறது அல்லது டேபிள் ஃபார்ம்ல எழுதுறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டொமைன், அதுக்கப்புறம் வந்து நம்ம யார் யாரெல்லாம் வந்து ரேஞ்சில் இருக்கிறாங்களோ, இது வரைக்கும் ரேஞ்சுங்கிற வார்த்தை நம்ம சொல்லலை. இந்த செட்டு, ரெண்டாவது செட்டு பி முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு பேர் கோடொமைன். செட்டு பி முழுவதும் சேர்ந்தது கோடொமைன். ரேஞ்ச் அப்படின்னா யாருன்னா யாருக்கெல்லாம் ஏரோ மார்க் வந்திருக்கோ அதான் ரேஞ்ச். 1 4 9 தான் ரேஞ்ச், 16 வராது. அப்ப ரேஞ்சுங்கிற ஒருத்தர் இட்ஸ் a subset ஆஃப் ஈக்குவலா கூட இருந்திருக்கலாம் கோடொமைன். கோடொமைனுக்குள்ள இருந்து யாருக்கெல்லாம் அம்புக்குறி வருதோ அவங்க எல்லாம் வந்து ரேஞ்ச். ஸோ டேபுலர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேபுலர் ஃபார்ம்ல எழுதும்போது டொமைன்ல இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிக்கிறீங்க. இந்த நம்பர்லாம் யாரோட போய் சேர்ந்தாங்க? 1 யாரோட போய் சேர்ந்தது? 1ஓட சேர்ந்தது. 2 யாரோட போய் சேர்ந்தது? 4ஓட சேர்ந்தது. 3 யாரோட போய் சேர்ந்தது? 9ஓட சேர்ந்தது. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த ஏரோ மார்க் வரைஞ்சிங்க இல்லையா, அந்த ஏரோ மார்க் வைஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா இதுக்கு பேர் தான் டேபுலர் ஃபார்ம். அடுத்தது இங்க எழுதுன இதுக்கு பேர் ஏரோ ஃபார்ம், அம்புக்குறி வடிவம். இன்னொரு ஃபார்மேட் இருக்கு மூணாவதா,
அதுக்கு பேர் கிராஃபிக்கல் ஃபார்ம். இதை கிராஃபா நினைச்சிட்டு வரைபட வடிவத்திலேயே இதை நீங்க குறிக்கலாம். எப்படின்னா ஒரு கிராஃப் ரஃபா வரைஞ்சிக்கிட்டு இது டொமைன் எக்ஸ், இது கோடொமைன் எஃப் ஆஃப் எக்ஸ். என்னென்ன நம்பர்லாம் குறிச்சிங்க? 1 குறிச்சோம், 2 குறிச்சோம், 3 குறிச்சோம். அது யாரோடலாம் கனெக்ட் ஆச்சு? 1 1ஓட தானே கனெக்ட் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு காட்டணும். 2 4ஓட கனெக்ட் பண்ணிச்சா ஒரு அப்ராக்சிமேட்டா நினைச்சுக்குவோம். 2 வந்து 4ஓட கனெக்ட் ஆயிருக்கு, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து 9ஓட கனெக்ட் ஆச்சா ஒரு தோராயமா இங்க. இதுக்கு பேர் வரைபட வடிவம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை முதல்ல அது ஃபங்க்ஷனான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க வாட்டிக்கு எடுக்கணும் ஃபங்க்ஷன் சொல்லிடக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலே 2 செட்டு கொடுத்துருப்பாங்க, ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. ஏங்கிற செட்ல இருந்து பிங்கிற செட்டுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. அதன்படி பார்த்தா இங்கிருந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஏரோ மார்க் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை 3 விதமா குறிக்கலாம்: ஏரோ ஃபார்ம், டேபிளர் ஃபார்ம் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம். இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல எத்தனை டைப் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபங்க்ஷன்ல மெயினா நீங்க படிக்க போற டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபங்க்ஷன். நீங்க ஜஸ்ட் இதை கிராஃபிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். இன்னொன்று வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் கோடொமைன்ல ஒரே ஒரு இமேஜ் இருந்ததுன்னா ஏ பி சி பாருங்க, இது சம்திங் லைக் டி, இது இ, இது எஃப். ஸோ இது பாருங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கோடு தானே போகுது. இது ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன் டு ஃபங்க்ஷன் மட்டும் எங்க இருந்து செக் பண்ணணும்னா கோடொமைன்ல இருந்து இருக்கு. இது வரைக்கும் நான் கோடொமைன்ல இருந்து செக் பண்றதை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. ஆன் டுக்கு மட்டும் நம்ம கோடொமைன்ல இருந்து செக் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஏ டியோட சேர்த்து, பி டியோட சேர்த்து, தென் சி டியோட சேர்த்து. இது பாத்தீங்கன்னா கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஃப்ரீ இமேஜ். தலைகீழா பார்க்கும்போது இங்க இருந்து இந்த சைடு பார்க்கும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னா முன் நிழல் உரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ இமேஜ் பார்க்கணும். இங்க இருந்து இந்த சைடு கோடு இருக்கா, டிக்கு கோடு இருக்கு, இக்கு கோடு இருக்கு, எல்லா நம்பருக்கும் கோடு இருந்தா அது ஆன் டு ஃபங்க்ஷன். ஒன் டு ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கோடு தான் இருக்கணும். அப்ப இது ஃபங்க்ஷன் பாருங்க, ஏல இருந்து ஒரு கோடு, டிக்கு மொத்தம் எத்தனை கோடு இருக்கு? ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 2 கோடு வந்துருச்சா? 2 கோடு வந்ததுன்னா இது நாட் ஒன், இது ஒன் கிடையாது. சரியா? ஸோ இது ஒன் கிடையாது. இது மாதிரி பார்க்கும்போது குழப்பம் வரும். 2 கோடு வந்தா ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொன்னோமே சார். ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் டொமைன்ல இருந்து தான் செக் பண்ணணும். டொமைன்ல இருந்து பாருங்க, ஏக்கு ஒரு கோடு தான் போகுது, பிக்கு ஒரு, அது எங்க போகுதுங்கிறது மேட்டரே இல்லை. பிக்கு ஒரு கோடு தான் இருக்கு, சிக்கு ஒரு கோடு தான் இருக்கு. டொமைன்னா நீங்க ஃபங்க்ஷன்னா டொமைன்ல இருந்து பார்க்கணும். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆன் டுக்கு மட்டும்தான் கோடொமைன்ல இருந்து பார்க்குறோம். ஒன் டு ஒன்னுக்கு கோடொமைன்ல இருந்தும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்க கூடாது இந்த விஷயத்துல. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லும் போது நம்ம கோடொமைன்ல இருந்து செக் பண்றோம். ஃபங்க்ஷன் சொல்லும் போது டொமைன்ல இருந்து மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம். அங்கேயும் இங்கேயும் மாத்தி பார்த்து குழப்பம் அடையக்கூடாது இந்த விஷயத்துல. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துட்டு இருக்காங்க. சம் பார்த்துருக்கீங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 y ஈக்குவல் டு ஏபிசிடி, 2 செட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 y ABCDE, தென் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த 2 செட்டுக்கு நடுவில் இருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட சப்செட். என்ன ஃபங்க்ஷன் நம்ம சம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, A 2, C 3, E 4, B. 1, A 2, C 3, E 4, B அப்படின்னு கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கிறதெல்லாம் எக்ஸுங்கிற செட்டுக்குரிய எலமெண்ட்ஸ் இருக்கு. அடுத்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற செட்டுக்குரிய எலமெண்ட்ஸ் இருக்கு. எக்ஸுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. 1 2 3 4. ஒய்க்குள்ள யார் இருக்கா? ஏ பி சி டி இ. இப்போ சம் படி
யார் யாரோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. 1, A 1 A ஓட கனெக்ட் ஆயிருக்கு. 2, C 2 C ஓட கனெக்ட் ஆயிருக்கு. 3, E 3 E ஓட கனெக்ட் ஆயிருக்கு. 4, B 4 B ஓட கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இப்ப ஃபங்க்ஷன் எப்படி யோசிக்கணும்? ஃபங்க்ஷன் பார்க்கும் பொழுது நீங்க டொமைன்ல இருந்து செக் பண்ணணும். X தான் டொமைன். இங்க இருந்து பாருங்க, 1க்கு ஒரு கோடு போகுது, 2க்கு ஒரு கோடு போகுது, 3க்கு ஒரு கோடு போகுது, 4க்கு ஒரு கோடு போகுது. அப்படின்னா டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஃபங்க்ஷனான்னு கேட்டா எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆம், இது ஒரு சார்பு அப்படின்னு சொல்லணும். தென் இது என்ன ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. நான் பார்த்ததுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இங்கிருந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கோடு தானே போகுது. பாருங்க, இதுக்கு ஒரு கோடு தான் இருக்கு, 2க்கு ஒரு கோடு தான் இருக்கு, 3க்கு ஒரு கோடு தான் இருக்கு, 4க்கு ஒரு கோடு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க இருந்தும் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு ஒரே கோடு தான் வந்திருக்கும், பிக்கு ஒரே கோடு தான் வந்திருக்கும், சிக்கு ஒரே கோடு தான், ஈக்கு ஒரே கோடு தான் வந்திருக்கும். சார் டிக்கு கோடே வரல சார். நம்ம கோடு மைண்ட்ல யார் லைன் ஜாயினிங்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தனை கோடு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போதும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு தான் இதை பார்க்குறோம். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கோடு போறதுனால இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு ஒன்று சார்பு. தமிழ்ல பேர் சொல்லும் போது ஒன்றுக்கு ஒன்று சார்புன்னு சொல்லணும். தென் இது ஆன் டு ஃபங்க்ஷனா, மேற்கோர்த்தல் சார்பு. அதுக்கு பேரு ஆன் டு அப்படின்னா தமிழ்ல மேற்கோர்த்தல். அப்படின்னா இது எப்படி செக் பண்ணணும்னா, இங்க எல்லா நம்பருக்கும் இங்க ஒரு நம்பர் மீதி இருக்கா, கோடே இல்லாம இருக்கா? ஒரு நம்பர் கோடு இல்லாம இருந்தா அது நாட் ஆன் டு, மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. எல்லா நம்பருக்கும் கோடொமைன்ல கோடு வந்திருந்தா, இங்கிருந்து ரிவர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஃப்ரீ இமேஜ் இருந்தா அது ஆன் டு, மேற்கோர்த்தல் சார்பு. அப்படி மிஸ் ஆயிருந்ததுன்னா அது நாட் ஆன் டு. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு செட்டு 1 2 3 4, ஒய்ன்னு அப்படி ஒரு செட்டு A, B, தென் த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு 1, A 2, A 3, A 4, A. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? 1 1 1 to 1 ஆன் டு, அதாவது ஒன்றுக்கு ஒன்றா மேற்கோர்த்தல் சார்பான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்னு ஒரு செட் கொடுத்துருந்தாங்களா. எக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டொமைன் மாதிரி ஒன்று எடுத்துக்கோம். எக்ஸில் என்னென்ன இருந்தது? 1 இருந்தது, 2 இருந்தது, 3 இருந்தது, 4 இருந்தது. அண்டு ஒய்யை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு கோடொமைன் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1, A 2, A அப்படி தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா 1 தானே ஃபர்ஸ்ட் இருந்தது, அதனால 1 வர்ற செட்டு எக்ஸ் தான் டொமைன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1 ஏவோட சேர்ந்திருந்தது, 2 ஏவோட சேர்ந்திருந்தது, 3 ஏவோட தான் சேர்ந்திருந்தது, 4 ஏவோட தான் சேர்ந்திருந்தது. இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க செக் பண்ணும்போது சார்பு, ஆம் இது ஒரு சார்பு அப்படின்னு தமிழ்ல பதில் சொல்லணும். ஃபங்க்ஷன் செக் பண்ணும்போது எப்பயுமே நீங்க டொமைன்ல இருந்து செக் பண்ணுங்க. இந்த ஏரோ டயக்ராம்ல இருந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஏரோ இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே ஒரே நம்பரோட போய் சேருதுன்னு குழப்பிக்க கூடாது. சிம்பிளா உங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னா, கிரேட்டர் தென் சிம்பிள் வர்றது பிரச்சனை கிடையாது, இது ஒரு ஃபங்க்ஷன் தான். லெஸ் தென் சிம்பிள் வந்தா அது ஃபங்க்ஷனாக இருக்காது. ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் கிரியேட் ஆகக்கூடாது. இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்க 2 நம்பரோட போய் சேரக்கூடாது. ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் வரக்கூடாது, இதுதான் தப்பு. 2 நம்பருக்கு ஒரே இமேஜ் வரலாம். 1 2ன்னு 2 நம்பர் இருக்கு, அதுக்கு ஒரே இமேஜ் இருந்தா அது தப்பு கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷன். இது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. பட் இட் இஸ் நாட் 1 to 1. இது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல. ஏன் ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல? இட் இஸ் நாட் 1 to 1. இட் இஸ் நாட் 1 to 1. தமிழ்ல இது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல அப்படின்னு சொல்ல போறீங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் இப்போ இங்க சொல்ல போனா 1 ஏவோட சேர்ந்திருக்கு, 2 ஏவோட தான் சேர்ந்திருக்கு. அதாவது இப்போ நீங்க கோடொமைன்ல இருந்து பார்த்தாலும் சரி அல்லது டொமைன்ல இருந்தே புரிஞ்சுக்கிட்டாலும் சரி,
2 நம்பருக்கு டொமைன்ல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பருக்கு இங்க வந்து ஒரே இமேஜ் கிரியேட் ஆகக்கூடாது. இதை டெஃபினிஷனா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா f of x equal to f of y. அதாவது f of x அப்படிங்கிறது ஒரு இமேஜ், f of yங்கிறது ஒரு இமேஜ். 2 நம்பருக்கு ஒரே இமேஜ் கிடைக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 2 டொமைன் மதிப்புகள் இந்த 2 எக்ஸும் ஒய்யும் வெவ்வேறு நம்பரா இருக்கக்கூடாது, ஒரே நம்பர் தான் இருக்கணும். பாருங்க, 1ங்கிறதுக்கும் ஏ தான் இமேஜ், 2க்கும் ஏ தான் இமேஜ். ஏங்கிற ஒரு இமேஜ் 2 நம்பருக்கு பொதுவா இருக்கு, 4 நம்பருக்கு பொதுவா இருக்கு. நம்ம 2 நம்பரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2 நம்பருக்கு பொதுவா இருக்கும்போது இந்த 2 வெவ்வேறு நம்பரா இருக்கிறதுனால சிம்பிளா சொன்னா ஒரு நம்பருக்கு ஒரு கோடு தான் வரணும், 2 நம்பருக்கு ஒரே கோடு வரக்கூடாது. அதனால இது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அது இல்லாமல் இங்கே பின்னு ஒரு நம்பருக்கு ஃப்ரீ இமேஜே கனெக்ட் ஆகலையா, இங்கிருந்து பார்க்கணும். இங்கிருந்து பார்க்கும்போது இமேஜ் இல்லாமல், ஃப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கு இல்லையா, முன் நிழலூர் இல்லாமல் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஆன் டு. இது மேற்கோர்த்தல் சார்பும் கிடையாது, 1 to 1ம் கிடையாது, இட் இஸ் நாட் ஆன் டு. மேற்கோர்த்தல் சார்பும் கிடையாது, ஒன்றுக்கொன்று சார்பும் கிடையாது, நாட் ஆன் டு அண்ட் ஆல்சோ நாட் 1 to 1. இதே ரெண்டாவதா ஒரு சம் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டிக்காக. செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிற செட்டு அதே 1 2 3 4, ஒய் வந்து ஏ, தென் 1a 2a 3a 4a கொடுத்துட்டு இது 1 to 1 ஆன் டு 1 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது 1 to 1 ஆன் டு 1 நீங்கள் செக் பண்ணும்போது அதே சேம் கதை தான். எக்ஸுக்கு வந்து நான் ஒரு எக்ஸுக்காக ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன், தென் ஒய்க்காக ஒரு கோடொமைன் எடுத்துக்கிறேன். இதை நான் குறித்து பார்க்குறேன். எக்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருந்தது, 1 2 3 4 இருந்ததா, இதில் ஏ மட்டும்தான் இருந்தது. 1 வந்து ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, 2வும் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, 3யும் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, 4ம் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இருக்கிற எல்லா நம்பருமே ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு. இது ஃபங்க்ஷனா அப்படின்னு உங்ககிட்ட கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லணும், எஸ். ஏன்னா டொமைன்ல இருந்து தான் ஃபங்க்ஷனை நீங்க செக் பண்ண போறீங்க. இட் இஸ் a ஃபங்க்ஷன். இது ஒரு ஆம், தமிழ்ல எழுதும்போது ஆம், இது ஒரு சார்பு. ஏன்னா டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் இங்க இருக்கிற மதிப்பகம், இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் வந்து இங்க கிரியேட் ஆகிருக்கு. ஸோ தட் இது ஒரு சார்பா இருக்கும். இது 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ சொல்லணும். நோ, இட் இஸ் நாட் 1 to 1. இது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல அப்படின்னு எழுதுறீங்க. இது மேற்கோர்த்தல் சார்புனா ஆம், இது ஒரு மேற்கோர்த்தல் சார்பு, ஆன்டு. எப்படி ஆன்டுன்னு சொல்றோம், ஆன்டு ஃபங்க்ஷன் மேற்கோர்த்தல் சார்பு செக் பண்ணும் பொழுது நீங்க கோடொமைன்ல இருந்து சம்ம பார்க்கணும். இங்க ஏன்னு ஒரே ஒரு நம்பர், இதுக்கு கனெக்டிங் லைன் இருக்கு இல்லையா, ஃப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். இங்க ஏதாவது ஒரு நம்பர் போன சம்ல இருந்த மாதிரி ஃப்ரீ இமேஜே இல்லாம இருந்தா அது ஆன்டு கிடையாது. இங்க எல்லாம் ஏன்னு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, ஃப்ரீ இமேஜ் இருக்கு, அதனால இது ஆன்டு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இதே மாதிரி மூணாவதா ஒரு சம் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டிக்காக. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 1 2 3 4, ஒய் வந்து ஏபிசிடி, தென் ஃபங்க்ஷன் 1d 1a 2c 3d 4b அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டு இது என்ன டைப் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ன்னு ஒரு டொமைன் எடுத்துக்கிறோம், தென் ஒய்ன்னு ஒரு கோடொமைன் எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் பிளாட் பண்ணுறீங்க. எக்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருந்தது, 1 2 3 4, ஒய்யில் என்னென்ன இருந்ததுன்னா ஏ பி சி டி. 1 வந்து ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, 2 வந்து சியோட கனெக்ட் ஆகிருக்கு, 3 டியோட கனெக்ட் ஆகிருக்கு, 4 வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லணும், ஆம் இது ஒரு சார்பு. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் கனெக்ட் ஆகிருக்கு. பாருங்க, ஒரு நம்பருக்கு நடுவில் தான் கோடு இருக்கும். இந்த லெஸ் தென்னோ கிரேட்டர் தென்னோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல லெஸ் தென் வந்தால் அது சார்பே இல்லை.
கிரேட்டர் தெனும் கிடையாது. அப்படின்னா இதை நான் என்ன சொல்லலாம்னா ஒன்றுக்கொன்று சார்புன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கோடொமைன்ல பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே மீதி இல்லை. அதனால இதை மேற்கோர்த்தல் சார்புன்னு சொல்லலாம். ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன்னாகவும் இருக்கும், ஆன் டுவாகவும் இருக்கும். இது ஒரு சார்பு மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும், ஒன்றுக்கொன்று சார்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கான வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இந்த வெர்டிக்கல் லைன் செங்குத்து கோடு சோதனை அப்படின்னு சொன்னாங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், தமிழ்ல செங்குத்து கோடு சோதனை. இது எதுக்காக அப்படின்னா ஒரு சார்பு இப்போ y = f of x அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். xங்கிறது ஒரு செட்டு, yங்கிறது ஒரு செட்டு. xங்கிறது டொமைன்ல இருக்கிற செட்டு, yங்கிறது கோடொமைன்ல இருக்கிற செட்டு. பட் இது எல்லாத்தையும் ஒரு கிராஃப்ல கொண்டு போய் நீங்க படமா வரைஞ்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைச்ச படம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த படத்தை வச்சுக்கிட்டு இது சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கப்பட்ட படத்துல x அச்சுக்கு செங்குத்தா ஒரு கோடு போடுறீங்க. இந்த லைன் எப்படி இருக்கணும்னா x அச்சுக்கு செங்குத்தா இருக்கணும். அப்படின்னா என் படத்தை இது எத்தனை புள்ளிகள்ல வெட்டுதுன்னு நான் சோதிக்கிறேன். ஒரே ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா y = f of x அப்படிங்கிற இந்த சார்பு, இந்த சமன்பாடு ஒரு சார்பாக இருக்கும். இட் இஸ் a function. ஒரே ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா ஃபங்க்ஷன். அப்படி பார்த்தா ஒரு புள்ளியில தானே சார் வெட்டும் அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. இப்போ நான் இன்னொரு படம் வரைகிறேன். ஒரு வட்டம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான படம்னா வட்டம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு செங்குத்து கோடு வரையுமே. எக்ஸ் அச்சுக்கு தான் செங்குத்தா கோடு வரையணும். இப்போ நான் வரைஞ்ச செங்குத்து கோடு என்னோட வட்டத்தை எத்தனை புள்ளிகளில் வெட்டியிருக்கு? இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, 2 புள்ளிகளில் வெட்டியிருக்கா? அப்போ இது சார்பே கிடையாது, வட்டத்தின் சமன்பாடு. ஸோ என்னோட செங்குத்து கோடு ஒரே ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா அது சார்பு. இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டொமைன்ல இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குன்னு அர்த்தம். அது சார்பா இருக்கும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட். ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம எதுக்காக செக் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட்டை ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் பயன்படுத்துறேன். எப்படி பயன்படுத்துறேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு கர்வ் இருக்கு. என்னோட கர்வ் வந்து தோராயமா இந்த மாதிரி இருக்கு. இதுதான் என்னோட சமன்பாடு y = f of x. இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா நான் செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, x அச்சுக்கு செங்குத்தா ஒரு கோடு, நீங்க எங்க வேணா இந்த கோடு வரையலாம். நான் வரைகிற இந்த செங்குத்து கோடு இட்ஸ் a perpendicular line to y axis. என்னோட கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த முறை செங்குத்து கோடு யாருக்கு வரைகிறோம்? y அச்சுக்கு வரைகிறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சுன்னா அது கட்டாயமா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் செக் பண்ணும்போது y அச்சுக்கு செங்குத்தா கோடு போடுறீங்க. இது x ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கும். அதனால தான் இதை நான் ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இதே டெஸ்ட்டை பயன்படுத்தி இது ஆன் டு ஃபங்க்ஷனானு என்னால் செக் பண்ண முடியும். ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட கர்வ் இருக்கு அப்படின்னா, இது y அச்சு, இது x அச்சு. என்னோட கோடொமைன் இருக்கு இல்லையா, என்னோட செட்டு கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு y மதிப்பையும் நீங்க பார்க்குறீங்க. இதுல வந்து எத்தனை y இருக்கோ, இப்போ y மதிப்பெல்லாம் இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெட் கலர்ல வைக்கிற டாட்லாம் என்னோட கோடொமைன்ல இருக்கிற நம்பர். இந்த நம்பர் வழியா ஒரு ஹரிஜாண்டல் லைன், அதாவது செங்குத்து கோடு வரைஞ்சேன்னா, இந்த செங்குத்து கோடு குறைஞ்சது ஒரு புள்ளியிலேயாவது என்னோட ஃபங்க்ஷனை வந்து என்னோட படத்தை வந்து கட் பண்ணியிருக்கணும். இது ஒரு புள்ளியில தான் கட் பண்ணணும் இல்லை, 2 புள்ளியில கட் பண்ணியிருக்கலாம், 3, எத்தனை புள்ளியில வேணா கட் பண்ணலாம். ஆனா குறைஞ்சது ஒரு புள்ளியாவது கட் பண்ணியிருக்கணும். அப்படி கட் பண்ணிச்சுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட்டை 2 விதமா நம்ம பயன்படுத்துறோம். இது போக சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது ஒரு நேர்கோடு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு நேர்கோடு. மாடுலஸ் ஃபங்க்ஷன் தமிழ்ல சொல்லும்போது மட்டு சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா தமிழ்ல மட்டு சார்பு. இந்த மட்டு சார்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க மாடுலஸ்ங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டிருப்பீங்க. y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? மாடுலஸ்குள்ள நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 வரும். மைனஸ் 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் திரும்ப 1 தான் கிடைக்கும். மைனஸ் ஆன்சருக்கும் திரும்ப என்ன ஆன்சர் தான் வரும்? பிளஸ் வர்றதா மாடுலஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதை ஒரு படமா நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் கிராஃப் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, 0க்கு 0 தான் கிடைக்கும் படம். மாடுலஸ் சார்பு 0க்கு வரைஞ்சிங்கன்னா 0 தான் கிடைக்கும். பிளஸ் நம்பர் எல்லாத்துக்கும் பிளஸ் ஆன்சர் திரும்ப இப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ் நம்பருக்கு படம் வரைஞ்சிங்கனாலும் ஒய் அச்சில் அது பிளஸ் சார்பாக தான் போகும். ஸோ தட் இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கான படம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வலது கை பக்கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போகும், இடது கை பக்கமா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இதை பற்றி நம்ம 11th இன்னும் பிரீஃபாக படிக்க போகிறோம். பட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு சார்பான்னு யோசிங்களேன். சார்பான என்ன பண்ணலான்னு சொன்னோம்? நேர எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தா ஒரு கோடு எங்கே வேணால் வரைஞ்சி பார்க்கலாம். வரைஞ்சிங்கன்னா ஒரே ஒரு புள்ளியில் கட் பண்ணிச்சுன்னா அது சார்பு. இட் இஸ் அ ஃபங்க்ஷன். தென் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒய் அச்சுக்கு செங்குத்தா ஒரு கோடு. இது எத்தனை புள்ளியில் என் படத்தை கட் பண்ணுது? இங்கே ஒரு புள்ளியில் கட் பண்ணுது, இங்கே ஒரு 2 புள்ளியில் கட் பண்ணுது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்காது? 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனோட கிராஃப் ரொம்பவே முக்கியமான கிராஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ராடிக் ஃபங்க்ஷன். இது நம்ம 10th கிராஃபாக படிச்சிருக்கோம். அதில் 2 டைப். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் மேலே பார்த்த மாதிரி படம் இருக்கும். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் கீழே பார்த்த மாதிரி படம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி வருங்கிறத 11th படிக்க போகிறோம். அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஒய் ஈக்குவல் டு 1/xன்னு இருந்தால் இதை நீங்கள் வந்து 10th கிராஃபில் ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அப்படின்னு படிச்சிருப்போம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு 2 பக்கம் படம் வரும். இந்த இடத்துல ஒரு படம் வரும், கீழே ஒரு படம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாறிலி சார்பு தமிழில். அப்படின்னா என்னன்னா, எங்கிட்ட y ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு சார்பு இருக்குன்னா, எக்ஸுக்கு நீங்கள் எந்த மதிப்பு இதுக்குள்ளே பிரதியிட்டீங்கனாலும் ஒய்க்கு திரும்ப ஆன்சர் 2 தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே y ஈக்குவல் டு 2x ஒரு சார்பு இருந்ததுன்னா எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் கொடுக்கும்போது 2 இன்ட்டு 1 2ன்னு கிடைக்கும். இதே எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 4ன்னு கிடைக்கும் நம்ம ரெண்டாவதாக எழுதுன சமன்பாட்டில். ஆனால் இந்த சமன்பாட்டில் எக்ஸுங்கிற ஒரு எழுத்து ஈக்குவேஷன்லேயே இல்லாததுனால எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுத்தாலும் ஒய்க்கு மதிப்பு மாறவே மாறாது. ஒய்யோட மதிப்பு எப்பயுமே 2 தான். இதை கிராஃபாக வரைஞ்சிங்கன்னா ஒய்யோட மதிப்பு 2 எங்கே இருக்கோ அதுக்கு நேராக படம் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுத்தாலும் ஒய்க்கு திரும்ப ஆன்சர் என்ன தான் வரும்னா 2. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிற லைன், இந்த லைன் எப்பயுமே எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காக இது மட்டும் தான் கான்ஸ்டன்ட்னு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்கனாலும் இதையும் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலி நம்ம ஒய் குறிக்கிறதுனால இதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படிக்க போகிறோம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற சிஸ்டம்காக நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக காம்போசிஷன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த சம் மூலம் பார்க்கலாம். f of x equal to 3x minus 4, g of x equal to x square plus 3ன்னு ஒரு சம் கொடுத்துட்டு, நம்ம இதில் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, f of x equal to 3x minus 4, g of x equal to x squared plus 3x minus 4 x square plus 3 அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளை f காம்போசிஷன் சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும் g கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா f of g of x கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். யூஸ்வலாக இது கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா f of அப்படியே வச்சுக்கிட்டு g of x அப்படிங்கிற சமன்பாடை ஃபஸ்ட்டு கொண்டாந்து எழுதணும். கடைசியாக என்ன இருக்கோ அந்த சமன்பாடை ஃபஸ்ட்டு கொண்டாந்து எழுதிக்கிறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இது படிச்சிங்கன்னா f of அப்படின்னு தானே என் சம்ம ஆரம்பிக்குது.
f of xக்கான சமன்பாடு என்னன்னு பார்க்குறீங்க 3x minus 4. இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட இடத்துல இங்கே இருக்கிற மதிப்பை பிரதியிட போகிறேன். அதாவது 3xக்கு பதிலாக என் சம்மில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 தானே இது வரைக்கும் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல, அதை கொண்டாந்து பிரதியிட்டு -4 அப்படி எழுதிக்கிறேன். இங்கே எழுதுனது 3x minus 4 தான். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக ஜியில் இருக்கக்கூடிய சமன்பாடை கொண்டாந்து எழுதுறதுக்கு பேர் தான் காம்போசிஷன். இது உள்ள பெருக்கிட்டீங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 4னு வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 3x ஸ்கொயர்டு 9 மைனஸ் 4 அப்படிங்கிறது 5ஆக மாறும். இதே g டாட் எஃப், அதாவது g காம்போசிஷன் எஃப் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட சமன்பாடை எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன தெரியுமா எழுதியிருப்போம், 3x minus 4 சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ள என்ன இருக்கோ அந்த சமன்பாட்டுக்குரிய சார்பு ஈக்குவேஷனை கொண்டாந்து நான் எழுதிக்கணும். அடுத்தது g ஆஃப் எக்ஸ் நான் எழுத போகிறேன். g தான் ரெண்டாவது இருக்கு, அதுக்கான சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இந்த சமன்பாட்டில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கோ அதை எழுத போகிறேன். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸோட பிளேஸில் 3x minus 4 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்பயுமே ஜென்ரலாக எஃப் டாட் ஜியோட ஆன்சரும் ஜி டாட் எஃபோட ஆன்சரும் சமமாக இருக்காது. ரெண்டு வெவ்வேறு ஆன்சர் தான் இன் ஜென்ரல் எப்பயுமே கிடைக்கும். ஸோ ஜி டாட் எஃப்னா ஜிங்கிறது தானே பின்னால் இருக்கு, அந்த சமன்பாட்டில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எஃப்இல் இருக்கக்கூடிய சமன்பாட்டையே கொண்டாந்து கொடுக்கறது தான் ஜி டாட் எஃப். இதே எஃப் டாட் ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா எஃப் தானே ரெண்டாவது இருக்கு, இந்த எஃப்க்குள்ள ஜிக்குள்ள இருக்கிற சமன்பாடை எக்ஸுக்கு பதிலாக கொண்டாந்து எழுதுறது தான் எஃப் டாட் ஜி. இதை நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட சம்மை பற்றின ஒர்க்கிங் ரூலை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, there is a function f and g defined on real numbers. f of xங்கிறது 2x minus modulus of x, g of xங்கிறது 2x plus modulus of x. then f dot g, g dot f நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின்ல அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f of x அப்படிங்கிறது 2x மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நான் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு படம் போடும் போதே சொன்னேன், இந்த சைடு ஒரு படம் போகும், இந்த சைடு ஒரு படம் போகும், ரைட் ஹேண்ட் சைடு y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போகும். அதாவது எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அப்படியே ஆன்சராக வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸில் எக்ஸ் இருக்கும், ஆனால் அது கூட இன்னொரு மைனஸை சேர்த்து நம்மளே ப்ளஸ்ஸாக மாற்றிக்குவோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எப்பொழுதும் ரெண்டு விதமாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு 2x மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது அது எப்பயுமே எக்ஸாக தான் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடை இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 2x மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஆன்சரே மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இதை கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்பயுமே அதனோட ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவாகவும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சம் ரெண்டு விதமாக பிரியும். 2xல ஒரு எக்ஸை கழிச்சிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும், இங்கே 2 மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா, 3x கிடைக்கும். எப்போ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அடுத்தது g ஆஃப் எக்ஸ் நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தேட் g ஆஃப் எக்ஸோட சமன்பாடு எழுதும்போது இதே கதை தான். g ஆஃப் எக்ஸ்னா என்ன, என் சம்மில் 2x ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் அப்படின்னு சொன்னாலே இதை நான் எப்பயுமே ரெண்டாக பிரிக்கணும். எப்படி ரெண்டாக பிரிப்பேன், 2x பிளஸ் எக்ஸ்ன்னு ஒரு பிரிக்கணும். எப்போ ப்ளஸ் குறி கொடுக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறத கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு நான் எடுத்துக்கிறேன். இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது 2x மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுப்பேன். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ கிடைக்கும். எப்பயுமே பிளஸ் மைனஸ் எப்போ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதனோட புரிதலுக்கு. இது ஆட் பண்ணும்போது 3x, இதை ஆட் பண்ணும்போது 1x. இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ ரெண்டு விதமாக என் சமன்பாடு பிரியுது. 0வை விட பெரிய நம்பராக இருக்கும்போது ஒரு ஆன்சரும்,
ஜீரோவுக்கு ஈக்குவலா லெஸ் தெனா இருக்கும்போது ஒரு ஆன்சர் பிரியுது. அதனால நான் ஃபர்ஸ்ட் இப்படி புரிஞ்சுக்கிறேன். வென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, என் சம்ல இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான். ஜி ஆஃப் எக்ஸ் யாருன்னா 3x. இந்த இடத்துல நான் எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிருந்தா என்ன நடக்கும்? எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சேன்னா அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னேன்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஜி எழுதிக்கணும் 3x. இப்போ நான் யார் எழுதணும்? எஃப் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஜியோட சமன்பாடு எழுதிட்டேன். இப்போ நான் யார் எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் எழுத போறேன். எஃப் ஓட சமன்பாடு யாரு? எக்ஸ். எஃப் ஓட சமன்பாடு என்னவோ அந்த இடத்துல இருக்கிற எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இதை எழுதணும். இதுதான் காம்போசிஷன். அப்போ எனக்கு ஆன்சர் 3xன்னு கிடைக்கும். ஸோ தேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் எஃப்னா என்ன அர்த்தம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது முதல்ல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட சமன்பாடை எழுதிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸோட சமன்பாடு என்னன்னா எக்ஸ். இப்போ ஜி எழுதணும். ஜி எழுதும்போது என்ன பண்ணணும்? ஜியோட சமன்பாட்டில் 3x இருக்கா? அந்த 3xல இருக்கக்கூடிய எக்ஸை எடுத்துடணும். அதுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கோ அது எழுதணும். வேறு எக்ஸ் தான் இருக்கு. அப்போ திரும்ப ஆன்சர் 3x தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறேன்? எஃப் டாட் ஜினாலும் ஜி டாட் எஃப்னாலும் ஒரே ஆன்சர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்னதான் கிடைச்சிருக்குன்னா 3x. ஆனா இது ஒரு கேட்டகரி தான். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோக்கு மட்டும்தான். இன்னொன்று இருக்கு என் சம்ல, எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. வென் x less than 0வாக நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது என் f of x வந்து 3x இருந்தது, g of x வந்து வெறும் x இருக்கு இந்த இடத்துல. இப்போ நான் f dot g கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பார்க்குறேன். f dot g கண்டுபிடிச்சேன்னா f dot g நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? f of g of x. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல g குரிய சமன்பாடை நான் எழுதணும். f of g குரிய சமன்பாடு வெறும் x தான். இப்போ f எழுத போறேன். fனா யாரு? 3x. அதுல இருக்கிற x தூக்கி எறிஞ்சிடணும். எறிஞ்சிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல இங்க என்ன இருக்கோ அதை எழுதணும். x தான் இருக்கு. அப்ப திரும்ப 3x தான் எனக்கு கிடைக்கும். இதே g டாட் f நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா g of f of x. முதல்ல நான் வந்து f of x எழுதணும். f of x க்கு பதிலா என் சம்ல 3x இருக்கு. இப்போ g of x எழுதணும். g of x எப்படி இருக்கு என் சம்ல? வெறும் xன்னு இருக்கு. என்ன பண்ணணும்? x தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நம்பரை கொண்டு போய் நான் எழுதுவேன். அப்பயும் 3x தான் கிடைக்குது. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? f டாட் ஜினாலும் g டாட் எஃப்னாலும் என் சம்ல 3x தான் இந்த இடத்துலயும் கிடைக்குது. முதலையும் பாருங்க இதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. அப்ப x எப்படி இருந்தாலும் x belongs to real number. எனி ரியல் நம்பர் f டாட் g கண்டுபிடிச்சாலும் g டாட் f கண்டுபிடிச்சாலும் நமக்கு 3x தான் கிடைக்கும். இதுல நம்ம f டாட் g g டாட் f கண்டுபிடிக்கிறத விட முக்கியமா இந்த பிரிச்சு எழுதுறது தான். ஏன்னா மாடுலஸ் எப்போ வந்தாலும் இதனோட வலது கை பக்கம் இடது கை பக்கம் பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்தா இது ரெண்டாக பிரியும். பிளஸ் எக்ஸ்னு ஒன்று பிரியணும், மைனஸ் எக்ஸ்னு ஒரு பிரியணும். நான் புரிஞ்சுக்கிறது எப்போ பிளஸ் எக்ஸ் வரணும், எப்போ மைனஸ் எக்ஸ் வரணும். வலது கை பக்கம் அப்படின்னா கிரேட்டர் தென் வரும், ஆர் ஈக்குவல் டு நம்ம சேர்த்திக்கிறோம். இடது கை பக்கம் லெஸ் தென் வரும். இங்க என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறது முக்கியமான புரிதல். வெறும் எக்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல 0 வரும். ஸோ இதை பிரித்து கொண்டு வரும்போது என் சமன்பாடு எப்படி மாறுதுங்கிறத புரிஞ்சு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த ஆக்டிவிட்டி நம்பர் 2. கொஷின் என்ன? f of x equal to 3x minus 5, g of x equal to x plus 5 divided by 5. f of x க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆக்டிவிட்டி நம்பர் 2ல f of x க்கு பதிலாக 3x minus 5, g of x க்கு பதிலா x plus 5 divided by 5. then நான் first கண்டுபிடிக்க வேண்டியது f dot g. அப்படின்னா என்ன பண்ணணும் அர்த்தம்? f of g of x. இது எப்படி கண்டுபிடிப்பேன்? first g of x ல என்ன சமன்பாடு இருக்கோ அதை அப்படியே கொண்டாந்து எழுதிக்குவேன். x plus 5 divided by 5. அடுத்தது அதாவது இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். என்ன இருக்கோ அந்த ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ண போறேன்? f of x எழுத போறேன். f of x னா 3x minus 5. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த x ஐ எடுத்துறணும். 3 அந்த x க்கு பதிலா எனக்கு என்ன மதிப்பு இங்க இருக்கோ அதை கொண்டாந்து இந்த x க்கு பதிலா f க்குள்ள ஃபில் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 3 உள்ள போச்சுன்னா இங்க 3x கிடைக்கும்.
5 3s are 15 கிடைக்கும். அதே நேரத்தில் இது இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுனால -25 கிடைச்சிருக்கும். டிவைடட் பை 5 இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3x minus 10 divided by 5 கிடைச்சிருக்கும். இதே செகண்ட் வந்து g dot f கண்டுபிடிச்சிங்கன்னா g dot f அப்படின்னு சொன்னா g of f of x கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் f of x உரிய சமன்பாடை கொண்டாந்து எழுதிடணும். f of x னா என் சம்ல என்ன இருந்தது, 3x minus 5 இருந்தது. இப்ப g எழுதணும். g of x னா என் சம்ல என்ன இருக்கு, x plus 5 divided by 5 இருக்கு. இந்த x க்கு பதிலாக இங்க என்ன இருக்கோ அது கொண்டு போய் நான் பிரதியிட போறேன். அப்ப என்ன வரும், x க்கு பதிலா 3x minus 5, அது இல்லாம இங்க ஒரு plus 5 இருக்கு, ஒரு divided by 5 இருக்கு. அதுல நம்ம உள்ள கொடுக்கும்போது இந்த minus 5 plus 5 கேன்சல் ஆயிட்டு 3x by 5 மட்டும் ஆன்சரா எனக்கு கிடைச்சிருக்கும். இது செகண்ட் ஆக்டிவிட்டி. இதே தேர்ட் ஆக்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா again f of x and g of x க்கு பதிலா ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ரொம்ப சுலபமா உங்களால வந்து இந்த சம்மையும் சால்வ் பண்ண முடியும். இந்த மாடியூல்ல நம்ம என்னென்னலாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் கணங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். கணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஆரம்பிச்சோம். கணங்கள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சொன்னோம். கணங்கள் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதனோட நம்ம ஆரம்பிக்கும் போது வாட் இஸ் செட்னு ஆரம்பிச்சோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையா யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்லாம் மீனிங் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செட்டுக்குரிய சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு பவர் செட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொன்னோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முடிச்சதும் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்டு தான் நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி, அது தமிழ்ல உறவுகள் அப்படின்னு சொன்னோம். தென் இந்த ரிலேஷன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் தான் இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக படித்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக். தென் இதில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக பழைய நம்ம 10th படித்ததை ரீகால் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் சார்ந்து தொடர்ந்து நம்ம 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய வீடியோவை இம்மிடியேட்டாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது இம்மிடியேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ.